Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் DC மோட்டார் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் DC motors என்னலானா செப்பரேட்லி எக்ஸைட்டட் DC மோட்டார், செல்ஃப் எக்ஸைட்டட் DC மோட்டார்ல சீரிஸ் மோட்டார், ஷண்ட் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார். காம்பவுண்ட் மோட்டாரில் லாங் ஷண்ட், ஷார்ட் ஷண்ட், காம்பவுண்ட் மோட்டார் இதெல்லாமே நீங்கள் ஜென்ரேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ இது மோட்டாரில் இதே மாதிரி டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக நம்ம செப்பரேட்டாக ஒன்றுக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இது நம்மளுக்கு ஜென்ரேட்டர்லேயே தெரியும். செப்பரேட்லி எக்ஸைட்டட் பேர்லேயே இருக்குது. எக்ஸைட்டேஷன்னால என்னது அந்த சப்ளை கொடுக்குறதா. இப்போ செப்பரேட்லி எக்ஸைட்டட்னா ஃபீல்டு வைண்டிங்க்கு தனியாக, ஆர்மச்சூருக்கு தனியாக நீங்கள் சப்ளை கொடுக்குறது தான். ஹியர் ஃபீல்ட் வைண்டிங் அண்ட் ஆர்மச்சூரும் தனித்தனியாக இருக்குது. இதை தனித்தனியாக நம்ம டிசி சோர்ஸ் கொடுக்குறது தான் என்னது செப்பரேட்லி எக்ஸைட்டட். அதனால தான் இதோட பேர் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இதோட டயக்ராம் பாருங்கள். ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, இதுக்கு டிசி தனி டிசி சோர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டு. இங்கே ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது. ஆர்மச்சூருக்கு தனியாக டிசி சோர்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஃப்ளோ ஆகிறது, இங்கே லோடு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த அவுட்புட் கரண்ட்டு தான் இங்கே ஆர்மச்சூரில் இங்கே பாருங்கள் இப்படி தான் சப்ளை போகுது. இங்கேருந்து ஆர்மச்சூர் கரண்ட்டு ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் மோட்டார் இந்த இருக்கு ஆர்மச்சூர். இதில் ஒரு மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் செப்பரேட்லி எக்ஸைட்டட். அதாவது ஃபீல்ட் வைண்டிங் தனியாக டிசி சோர்ஸு, ஆர்மச்சூருக்கு தனியாக டிசி சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட். இந்த அவுட்புட் கரண்ட் இருக்குல்ல, அதான் லைன் கரண்ட். இந்த லைன் கரண்ட்டும் ஆர்மச்சூர் கரண்ட்டும் என்னது சேம் தான். ஸோ ஈக்குவேஷன் என்ன? ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎல். இது ஆம்பியர்ஸில் சொல்லுவோம். இதோட யூனிட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் எப்படி எழுதுவோம்னா VL இஸ் ஈக்குவல் டு IARA ப்ளஸ் EB ப்ளஸ் V ப்ரஷ். என்னெல்லாம் இருக்குது? IARAங்கிறது ஆர்மச்சூரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும், அதாவது இதை VA அதை தான் IARAன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் EB வோல்டேஜ், ஆர்மச்சூரில் இருக்கிற வோல்டேஜ் EB ப்ளஸ் ப்ரஷில் இருக்கிற வோல்டேஜ் V ப்ரஷ். இதை வோல்ட்ஸில் சொல்கிறோம். VL இஸ் ஈக்குவல் டு IARA ப்ளஸ் EB ப்ளஸ் V ப்ரஷ். அதுக்கடுத்து செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இதில் ஃபஸ்ட்டு என்னது? டிசி சீரீஸ் மோட்டார். இங்கே ஃபஸ்ட்டு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இது நம்மளுக்கு ஜென்ரேட்டர்லேயே தெரியும். செப்பரேட்லி எக்ஸைட்டட் பேர்லேயே இருக்குது. எக்ஸைட்டேஷன்னால என்னது அந்த சப்ளை கொடுக்குறதா. இப்போ செப்பரேட்லி எக்ஸைட்டட்னா ஃபீல்டு வைண்டிங்க்கு தனியாக, ஆர்மச்சூருக்கு தனியாக நீங்கள் சப்ளை கொடுக்குறது தான். ஹியர் ஃபீல்ட் வைண்டிங் அண்ட் ஆர்மச்சூரும் தனித்தனியாக இருக்குது. இதை தனித்தனியாக நம்ம டிசி சோர்ஸ் கொடுக்குறது தான் என்னது செப்பரேட்லி எக்ஸைட்டட். அதனால தான் இதோட பேர் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். இதோட டயக்ராம் பாருங்கள். ஃபீல்ட் வைண்டிங் இருக்குது, இதுக்கு டிசி தனி டிசி சோர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டு. இங்கே ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது. ஆர்மச்சூருக்கு தனியாக டிசி சோர்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஃப்ளோ ஆகிறது, இங்கே லோடு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த அவுட்புட் கரண்ட்டு தான் இங்கே ஆர்மச்சூரில் இங்கே பாருங்கள் இப்படி தான் சப்ளை போகுது. இங்கேருந்து ஆர்மச்சூர் கரண்ட்டு ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் மோட்டார் இந்த இருக்கு ஆர்மச்சூர். இதில் ஒரு மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் செப்பரேட்லி எக்ஸைட்டட். அதாவது ஃபீல்ட் வைண்டிங் தனியாக டிசி சோர்ஸு, ஆர்மச்சூருக்கு தனியாக டிசி சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட். இந்த அவுட்புட் கரண்ட் இருக்குல்ல, அதான் லைன் கரண்ட். இந்த லைன் கரண்ட்டும் ஆர்மச்சூர் கரண்ட்டும் என்னது சேம் தான். ஸோ ஈக்குவேஷன் என்ன? ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎல். இது ஆம்பியர்ஸில் சொல்லுவோம். இதோட யூனிட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் எப்படி எழுதுவோம்னா VL இஸ் ஈக்குவல் டு IARA ப்ளஸ் EB ப்ளஸ் V ப்ரஷ். என்னெல்லாம் இருக்குது?
ஐஏஆர்ஏங்கிறது ஆர்மச்சூரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும், அதாவது இதை விஏ, அதை தான் ஐஏஆர்ஏன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இபி வோல்டேஜ், ஆர்மச்சூரில் இருக்கிற வோல்டேஜ் இபி ப்ளஸ் ப்ரஷில் இருக்கிற வோல்டேஜ் வி ப்ரஷ். இதை வோல்ட்ஸில் சொல்கிறோம். விஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ ப்ளஸ் இபி ப்ளஸ் வி ப்ரஷ். அப்புறம் இங்கே செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மோட்டாரில் ஃபஸ்ட்டு வந்து டிசி சீரீஸ் மோட்டார். இங்கே ஃபீல்டு வைண்டிங் வந்து சீரீஸில் ஆர்மச்சூர் வைண்டிங்கோட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். டயக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே ஃபீல்டு வைண்டிங்க்கு என்ன இருக்கும், லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், ஆனால் ஒயர் திக்காக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜென்ரேட்டர் டைப்ஸ்லேயும் பார்த்துருப்போம். இது வந்து அதோட சேம் டயக்ராமு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது நீங்கள் அதில் படித்ததே நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபீல்டு வைண்டிங்கில் லெஸ் நம்பர் ஆஃப் சீரீஸில் கனெக்டாக இருக்கிறதுல லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் இருக்கும், ஆனால் ஒயர் திக்காக இருக்கும். இதான் அதோட பிக்சர் பாருங்கள். ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது, இதுதான் ஃபீல்டு வைண்டிங். சீரீஸில் கனெக்டாக இருக்கிறது சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங். அதோட டர்ன்ஸ் பாருங்கள், லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் இருக்குது. இப்போது லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இங்கே சீரீஸ் கரண்ட், சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்கில் சீரீஸ் கரண்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்மச்சூர் ஃபீல்டு வைண்டிங்கில் ஆர்மச்சூர் கரண்ட். அப்புறம் இது மோட்ரு. இப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், V is equal to ISC RSC, இந்த ஃபீல்டு வைண்டிங் ISC RSC ப்ளஸ் IARA ப்ளஸ் EB ப்ளஸ் V ப்ரஷ். இங்கே என்னெல்லாம் ஈக்குவல், சீரீஸ் மோட்டாரில் எல்லாமே ஈக்குவல் தான். IA is equal to ISC is equal to IL. எல்லா கரண்ட்டும் சீரீஸில் தானே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ IA is equal to ISC is equal to IL. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம், V is equal to EB ப்ளஸ் IA காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா IA ISCக்கு பதிலாக ஒரே ஐஏனே போட்டுடலாம். ஸோ RSC RA, ஐஏவை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா EB ப்ளஸ் IA காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா RA ப்ளஸ் RSC ப்ளஸ் V ப்ரஷ். ஏன்னா ஐஎஸ்சியும் ஐஏவும் ஈக்குவல், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு, ஐஏவும் ஐஎஸ்சியும் ஈக்குவல். அதனால் இதையும் நீங்கள் ஐஏனே எழுதிட்டு எப்படி எழுதிடலாம், அதை காமனாக வெளியில் எடுத்துட்டு RA ப்ளஸ் RSCன்னு எழுதிடலாம். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம், ப்ளஸ் EB ப்ளஸ் V ப்ரஷ்னு. இங்கே EBங்கிறது என்னது, பேக் எம்எஃப். மோட்டாரில் எப்பவுமே நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், பேக் எம்எஃப் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் எல்லாத்துலேயுமே EBன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. இங்கே ஐஎல்ங்கிறது லைன் கரண்ட்டு, V ப்ரஷ்ங்கிறது ப்ரஷ்ஷில் ட்ராப் ஆகிற வோல்டேஜு, EBங்கிறது பேக் எம்எஃப். சீரீஸ் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்மச்சூர் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே ஆர்மச்சூர் கரண்ட்டும் சீரீஸ் கரண்ட்டும் சேமுங்கிறதுனால ஈக்குவேஷன் எப்படி எழுதிட்டோம், ஃப்ளக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சீரீஸ் கரண்ட்டு ஆர்மச்சூர் கரண்ட். ஃப்ளக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு சீரீஸ் கரண்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்மச்சூர் கரண்ட்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங்கை ஆர்மச்சூருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா. இதில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஜென்ரேட்டர் மாதிரியே தான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் வயர் வந்து தின்னாக இருக்கும். இப்போ பாருங்கள், டயக்ராம் பார்க்குறப்போ புரியும். ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது, ஃபீல்டு வைண்டிங் அதாவது ஷண்ட் RSHன்னு அதை மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட கனெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ஆர்மச்சூருக்கு பேரலாக இருக்குது. அங்கே நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோமா சீரீஸ் மோட்டாரில், இது வந்து பேரலாக இருக்குது. ஏன்னா அதனால தான் இது ஷண்ட் மோட்டார். அப்போ இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுக்கு டிஃப்ரென்ஸும் சொல்லியிருக்கேன். சீரீஸ் மோட்டாருக்கு எப்போயுமே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஃபீல்டு வைண்டிங்கோட டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். ஷண்ட் மோட்டாரோட ஃபீல்டு வைண்டிங் எப்போயுமே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் மென்ஷன் பண்ணாட்டி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இப்போ இது வந்து பேரலாக கனெக்ஷன் இருக்குது, ஆர்மேச்சருக்கு பேரலாக கனெக்ஷன் இருக்குது. இப்போது இங்கே வோல்டேஜ் இருக்குது, லைன் வோல்டேஜ் இருக்குது, லைன் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இங்கே ஷண்ட் கரண்ட், இங்கே ஷண்ட் கரண்ட், இது வந்து ஃபீல்டு வைண்டிங்கு, இங்கே ஷண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே ஆர்மேச்சூர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது ஆர்மேச்சூர் வைண்டிங்கில் ஆர்மேச்சூர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது.
இது மோட்டார். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம்லேருந்து லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு IA ப்ளஸ் ISH அப்படி தானே? இப்போ லைன் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆச்சுல, ஃப்ளோ ஆகிற லைன் கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்? இங்கேயும் டிவைட் ஆயிருக்கு, இங்கேயும் டிவைட். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் டு IL தானே? IL இஸ் ஈக்குவல் டு ISH ப்ளஸ் IA. இது தானே டிவைட் ஆயிருக்கு, ISHஆ டிவைட் ஆயிருக்கு, ஐஏவா தனியாக போயிருக்கு, ISHஆ தனியாக போயிருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? லைன் கரண்ட். ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். IL இஸ் ஈக்குவல் டு IA ப்ளஸ் ISH. இதோட யூனிட் என்ன? ஆம்பேர். கரண்ட்னாலே ஆம்பேர். இப்போ இதிலிருந்து தனியாக ISH இஸ் ஈக்குவல் டு தனியாக ஷண்ட் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம்? VL டிவைடட் பை RSH. VL டிவைடட் பை RSH. இதையும் இதோட யூனிட்டும் ஆம்பேர். இப்போ வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்ன? V இஸ் ஈக்குவல் டு EB பேக் EMF. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பேக் EMF ப்ளஸ் IARA. ஆர்மச்சூர் கரண்ட்டு, ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் V ப்ரஷ். அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு ஃபீல்ட் வைண்டிங்கே வராது. ஏன்னா நம்மளுக்கு இப்போது அது தனியாக எடுத்து எழுதிட்டோம். ஷண்ட் கரண்ட்டுக்கு தனியாக ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். ஸோ வோல்டேஜ் ஈக்குவேஷன் அப்படி தான் வரும். பேக் EMF ப்ளஸ், ஏன்னா அது மட்டும்தானே இருக்காங்க. ஷண்ட் மோட்டாரில் இருக்கிற ஃபீல்டு வைண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து ஃபீல்டு கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபீல்டு கரண்ட். ஃபீல்டு கரண்ட்னாலே ஷண்ட் ISH. ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ISH. அதனாலேயே இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார் ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே கரண்ட் தானே இங்கே ஃப்ளோ ஆகும். நம்மளுக்கு ஈக்குவேஷன், வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? EB ப்ளஸ் IARA ப்ளஸ் V ப்ரஷ். ஏன்னா இது பேரலல் கனெக்ஷனில் இருக்குங்கிறதுனால ஃபீல்ட் வைண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சீரீஸில் வந்து ISC எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார் இல்லைனா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார்னு நம்ம ஷண்ட் மோட்டாரை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து DC காம்பவுண்ட் மோட்டார். இந்த காம்பவுண்ட் மோட்டாரில் உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் இருக்கும்? சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கும் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கும் ரெண்டுமே இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பார்க்க தெரியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சீரீஸ் வைண்டிங், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங். ஸோ DC காம்பவுண்ட் மோட்டாரில் ரெண்டுமே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார். லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார்னா ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் வந்து கனெக்டட் அக்ராஸ் போத் ஆர்மச்சூர் அண்ட் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங். பாருங்கள், ஆர்மச்சூர் மோட்டார் இருக்குது, அது ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது. இதோட சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங் இது எல்லாத்துக்கும் பேரலாக ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் இருக்குது, ஆர்மச்சூர் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. இப்போது ஆர்மச்சூர் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரீஸ் கனெக்ஷனில், ஆர்மச்சூரோட ஆர்மச்சூர் வைண்டிங், சீரீஸ் வைண்டிங் இதெல்லாம் சீரீஸில் இருந்துக்கிட்டு இதுக்கு பேரலாக ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் இருக்குது. அப்போ இங்கே இருக்குது கனெக்ஷன். இது எல்லாத்துக்கும், இப்படி சீரீஸாக இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரலாக ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் மட்டும் இருக்குது. அப்போது டயக்ராம் இது வந்து லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார். டயக்ராம் கிளியராக போட்டாலே நம்ம ஈக்குவேஷன்ஸ் அப்புறமா எழுதிடலாம். இங்கே லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்கீங்க, லைன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட்டு, ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட்டு. அப்புறம் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சீரீஸ் கரண்ட்டு. இப்போ இங்கே சீரீஸ் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் RSC இருக்கும். அப்புறம் ஆர்மச்சூர் கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகும்? ஆர்மச்சூர் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகும். இது வந்து RA, ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பேக் EMF மோட்டார் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார். இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் வந்து ஆர்மச்சூர் ஃபீல்ட் வைண்டிங்க்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். மோட்டார் இருக்குது, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது, ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் கனெக்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துக்கும் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங். லாங் ஷண்ட் எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தோம்.
இது அப்படியே ஆப்போசிட்டாக இது ரெண்டுத்துக்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு பேரலாக ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஜாஸ்தி இருந்தாலே ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சீரீஸாக இது பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இதோட சீரீஸில் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லைன் வோல்டேஜ் கொடுக்குறோம், லைன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே வந்து சீரீஸ் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிறது வந்து சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சீரீஸ் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிறது வந்து சீரீஸ் கரண்ட். அங்கேருந்து போனால் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிறது வந்து ஷண்ட் கரண்ட். இங்கே ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் ஆர்மேச்சூரில் ஃப்ளோ ஆகிறது வந்து ஆர்மேச்சூர் கரண்ட். இப்போ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். VL இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பேக் EMF ப்ளஸ் IaRa ப்ளஸ் ISC/RSC. ஏன்னா இதோட சீரீஸ் காம்பினேஷனில் என்ன இருக்குது, நம்மளுக்கு சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங் இருக்குது இல்லையா, அப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். பேரலாக இருந்தால் தான் அதை பண்ண தேவையில்லை. இப்போ சீரீஸில் இருக்கிறனால அதை மென்ஷன் பண்ணணும். EB ப்ளஸ் IaRa. ஏன்னா இது மட்டும்தான் சீரீஸில் இருக்குதுன்னு கிடையாது, இதோட சீரீஸில் என்னவும் இருக்குது, சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கும் இருக்குது. ஸோ EB ப்ளஸ் IaRa ப்ளஸ் ISC/RSC ப்ளஸ் வோல்டேஜில் ப்ரஷில் ட்ராப் ஆன வோல்டேஜ் P ப்ரஷ். ISCயும் ILம் இங்கே ஈக்குவல். இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ளோ ஆகிற லைன் கரண்ட்டும் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஈக்குவல் இல்லையா, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ISC இஸ் ஈக்குவல் டு IL. ஆனால் IL இஸ் ஈக்குவல் டு எப்படி டிவைட் ஆகிருக்கு நம்மளுக்கு தெரியும். இந்த ILம் ISCயும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ இது போய் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ISHஆவும் IAவாகவும் போயிருக்கு. இதுக்கு கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, இதுக்கு கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம, IL இஸ் ஈக்குவல் டு ISH ப்ளஸ் IAன்னு எழுதலாமா. IL இஸ் ஈக்குவல் டு ISH ப்ளஸ் IA ப்ளஸ் ISH எப்படி வேணால் எழுதலாம். ILம் ISCயும் ஈக்குவல், அதுக்கு ஈக்குவல் டு IA ப்ளஸ் ISH. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங். இப்போ ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்னா என்னது, இதுதான் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கிற இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம ஷண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த ஈக்குவேஷன் எழுதணுங்கிறதுனால அதோட வோல்டேஜ் ட்ராப்பை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஷண்ட் வோல்டேஜ் ப்ளஸ் சீரீஸ் வோல்டேஜ். ஷண்ட் வோல்டேஜ் சீரீஸ் வோல்டேஜ் எப்படி எழுதலாம், ISC/RSCன்னு எழுதியிருக்காங்க, அது சீரீஸ் வோல்டேஜ் தான். ஸோ லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஷண்ட் வோல்டேஜ் ப்ளஸ் சீரீஸ் வோல்டேஜ்லேருந்து VSH மட்டும். இப்போ ஷண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஷண்ட் வோல்டேஜ் தானே கண்டுபிடிக்க போகிறோம், ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்க்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜை. ஸோ VSH இஸ் ஈக்குவல் டு VL மைனஸ் இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க ISC/RSC. இப்போது ISH/RSH VSH எப்படி எழுதலாம், ISH/RSHன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு VL மைனஸ் ISC/RSC. இதுலேருந்து ஷண்ட் கரண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். VL மைனஸ் ISC/RSC டிவைடட் பை RSHன்னு இதை கீழே கொண்டு போயிட்டா RSH. இதோட யூனிட் வந்து ஆம்பையர். காம்பவுண்ட் மோட்டாரோட லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார், ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார்னு 2 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதில் இன்னொரு 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார், டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார்னு சொல்லுவோம். கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார்னால் என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் காம்பவுண்ட் மோட்டார்னாலே அங்கே 2 ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும். சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கும் இருக்கும், ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கும் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 2 ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கிற ஃப்ளக்ஸஸும் ஆட் ஆச்சுன்னா, கியூமுலேட்டிவ்னாலே உங்களுக்கு அது அடிஷன்னு தெரியும் இல்லையா, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, அடிஷன் தெரியும். அந்த 2 ஃபீல்ட் வைண்டிங்கும் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கிற ஃப்ளக்ஸஸ் ஆட் ஆகி அது வந்து சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங் வந்து ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கோட ஃப்ளக்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். அதோட டயக்ராம் தான் இது. பாருங்கள், ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங், கம்மியாக இருந்தால் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங். ஓகேவா, இல்லை நான் ஒரே பெனில் எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரில. இங்கே பாருங்கள் 3 லைன் இருக்குது. ஸோ இது வந்து ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்தால் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங். இப்போது கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டாரில் இங்கே 2 ஃபீல்ட் வைண்டிங்லையும் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் என்னவாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இன் திஸ் டைப் ஆஃப் மோட்டார் 2 ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கிற ஃப்ளக்ஸஸும் அப்போஸ் பண்ணும், ஒன்று அப்போஸ் பண்ணும்.
அதோட பேர் தான் என்னது டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். இதில் என்ன பண்ணுதுன்னா அதில் வந்து ஃப்ளக்ஸில் சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கோட ஃப்ளக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சா இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபீல்டு டியூ டு சீரீஸ் ஃபீல்ட் வைண்டிங் ரெடியூஸ் த ஃபீல்டு டியூ டு ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங். அப்படி ரெடியூஸ் பண்ணுற டைப் ஆஃப் மோட்டார் வந்து டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.